ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நான் இன்னைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐமோ கோஜோ சட்டோரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. சரி, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோஜோ சட்டரோங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜுஜுட்சு கைசன் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கோஜோ சட்டரோ. அதோட ஹீரோவோட ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்க ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். அனிமேலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேரக்டர் அப்படின்னா கோஜோ சட்டர்னு சொல்லுவாங்க எல்லாரும். புதுசாக அனிமே பார்க்க ஆரம்பித்தவங்க யார்கிட்டயாவது நீங்கள் போய் கோஜோ அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸான கேரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் ஒரு சாஸ்திரராக இருப்பார், மாடர்ன் எரா சாஸ்திரர். இவர் பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீரீஸில் ஒரு மாடர்ன் எரா சாஸ்திரராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் டோக்கியோ ஜுஜுட்சு ஸ்கூலோட டீச்சராகவும் இருப்பார். இவர் கீழே பார்த்திங்கன்னா யூஜி டடோரி, மெகுமி புஷிகிரோ, அப்புறம் பார்த்திங்கன்னா நபரா, குகிசாக்கி, இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக படிப்பாங்க. ஸோ கோஜோட பர்சனாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கோஜோ பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப ஃபன்னியாக ப்ளேஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு யாரையுமே பெருசாக எடுத்துக்காமல் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இவர் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டருங்கிறதுனால யாருமே பெருசாக பார்த்து பயப்பட மாட்டார், கண்டுக்க மாட்டார். அதனாலே சில சமயம் ரொம்ப அரகண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் மோஸ்ட்லி அது கான்ஃபிடென்ஸ் மாதிரி தான் தெரியும். சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப அரகண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸை பயங்கரமாக பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆள். டீப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரொம்ப கேர் பண்ணுற ஒரு ஆளுன்னு காட்டியிருப்பாங்க. என்ன பண்ணியாச்சும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணும், அவரோட உயிரை கொடுத்தாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பாக அவரை ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவரோட முக்கியமான கோலே எதை வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் கரப்டாக இருக்கிற அந்த ஜுஜுட்சு சொசைட்டியை வரப்போகிற புது ஜெனரேஷன் ஆஃப் சாஸ்திரர்ஸை வச்சு அந்த கரப்டான அந்த சொசைட்டியை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதை தான் கோலாகவே செட் பண்ணி வச்சு அதுக்கு அவர் தயாராகிட்டு இருப்பார். என்ன தான் இவர் சிரிச்சுக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்களை காப்பாற்றணும் இல்லை பாதுகாக்கணுங்கன்னு வரும்போது பயங்கர சீரியஸாக மாறக்கூடிய ஒரு ஆள். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா, இவர்கிட்ட முக்கியமான 2 பவர் செட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா 6 ஐஸ் அண்டு லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 ஐஸ் அப்படிங்கிறது இவர் அந்த கோஜோ கிளான்லேயே வர ஒரு இன்ஹெரிட்டடான ஒரு எபிலிட்டி. இதனால் ஒரு சாஸ்திரருக்குள்ளே இருக்க அந்த கேர்ஸ்டு எனர்ஜியை ரொம்ப ப்ரிசைஸாக யூஸ் பண்ண முடியும். எங்கேயுமே கேர்ஸ்டு எனர்ஜியை வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணி நிறைய ரிசர்வை சேவ் பண்ணுவதுக்கு இந்த 6 ஐஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனால் மற்ற நார்மல் சாஸ்திரர்ஸ் யூஸ் பண்ணுறத விட ரொம்பவே கம்மியான கேர்ஸ்டு எனர்ஜி தான் கோஜோ யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதனாலேயே அவரால் அந்த கேர்ஸ்டு எனர்ஜியை வச்சு நார்மலாக ஃபைட் பண்ணுறத விட ரொம்ப நேரத்துக்கு ஃபைட் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லிமிட்லெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா, லிமிட்லெஸ்ஸுமே இவருக்கு கோஜோ கிளான் மூலிமா இன்ஹெரிட்டடாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக கேர்ஸ்டு எனர்ஜியை வச்சு ஃபயரோ லைட்னிங்கோ க்ரியேட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இவரால் இந்த லிமிட்லெஸ் மூலிமா ஸ்பேஸையே மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்பேஸ் ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதை இவரால் கோஜோவால் ஸ்ட்ரெச் பண்ணவோ கம்ப்ரெஸ் பண்ணவோ இல்லை டிவைட் பண்ணவோ முடியும் அந்த லிமிட்லெஸ்ஸை வச்சு. நெக்ஸ்ட் இவர்கிட்ட அந்த அட்டாக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அந்த டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபினிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் எபிலிட்டிங்கிற மாதிரி. இப்போ கோஜோ கிட்ட முக்கியமான அவரோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பக்கத்தில் போகிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்லோவாகி அப்படி ஸ்டாப் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா லிட்டரலாக எல்லா பொருளுக்குமே ஆக்ட் ஆகும். ஒரு சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா மலைக்கு நடுவில் கோஜோ நடந்து வர மாதிரி இருக்கும். சுற்றி உழுகிற துளி எல்லாமே அவரை ஒரு பபுள்குள்ளே இருக்க மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கும். அவர் நடந்து வரும்போது ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி அவரை நோக்கி வர எல்லாமே ஒரு வாலில், அதாவது ஒரு செவுத்தில் இடித்து நிற்கிற மாதிரி எல்லாமே இந்த இன்ஃபினிட்டி மூலியமாக ஸ்டாப் ஆகி நியர்லி ஸ்லோ ஆகிற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஸ்லோ ஆகிறதே நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது ஸ்டாப் ஆகிடுற மாதிரி தெரியும். அதை டெக்னிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அவர் நோக்கி வருதுன்னா அதோட ஸ்பீடை அடுத்த செகண்ட் பை செகண்ட் டிவைட் பண்ணிகிட்டே வருவாங்க ஹாஃபாக. அப்படி பார்த்தோம்னா நியர்லி ஸ்டாப் ஆகிற மாதிரி தான் நம்ம காமிப்பாங்க, அது ஸ்லோ ஆகிற மாதிரி இருந்தாலும். ஸோ இந்த லிமிட்லெஸ் மூலிமா அடுத்து அவருக்கு இருக்கிற டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லிமிட்லெஸ் மூலிமா அடுத்து இருக்கிற டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ. இதை போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்
ஸ்பேஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுற மூலிமா க்ரியேட் ஆகும். இது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வேக்கமை க்ரியேட் பண்ணி விட்டாங்கன்னா எப்படி வந்து அதை பயங்கரமாக எல்லாத்தையும் சக் பண்ணி இழுத்துக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ளூ டெக்னிக்கை வந்து கோஜோ ஆக்டிவேட் பண்ணும்போது. அதை சுற்றி அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்க எல்லாமே வந்து அது பக்கமாக வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ளூ கிட்ட வந்து பயங்கரமான ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கும். அதை வந்து எந்த ஆப்ஜெக்ட்ஸ்னாலையுமே வந்து தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க சீரீஸில். ப்ளூ பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக ரெட் அப்படி ஒன்று பார்த்துருவோம். இது வந்து லிட்டரலாக வந்து ப்ளூக்கு அப்படியே ஆப்போசிட்டான பவர். ரெட்டில் என்ன இருக்கும்னா, அதில் வந்து புல் பண்ணுற மாதிரி இது வந்து புஷ் பண்ணும். ஒரு பாயிண்டில் வந்து இந்த ரெட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்க எல்லா பொருளையுமே அது வந்து புஷ் பண்ணி அதுக்கிட்டேருந்து தள்ளி அனுப்ப ஆரம்பிச்சிடும். ப்ளூ வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி பவர் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஷாக் வேவ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூவை விட ரெட்டில் தான் வந்து அந்த இம்பேக்ட் வந்து ஸ்ட்ராங்காக ராவாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரிவர்ஸ் கர்ஸ்ட் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறதுனால ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது ரெட்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ பப்பிள் டெக்னிக். இது வந்து பார்த்திங்கன்னா கோஜோவோட ரொம்பவே ஃபேமஸான அஃபென்சிவ் டெக்னிக். இதில் வந்து ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டுத்தையுமே சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ பப்பிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏதோ புல்லோ இல்லை புஷ்ஷு மாதிரி இல்லாமல் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து அந்த டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ண உடனே அதை சுற்றி இருக்க ஸ்பேஸை மொத்தமாக வந்து கிழிச்சு தரமட்டமாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது போகிற வழியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு தான் போகும், எதுவுமே அதை தடுக்க முடியாது அந்த ஹாலோ பப்பில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அஃபென்சிவ் டெக்னிக் இது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொமைன் எக்ஸ்பேன்ஷன் அன்லிமிட்டெட் வாய்ட். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கோஜோவால் ஸ்பேஸை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும், அவன் சுற்றி இருக்கிற அந்த ஸ்பேஸை. ஆனால் இந்த டொமைன் எக்ஸ்பேன்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டோட மைண்டை வந்து எப்படி சொல்கிறது, லிமிட்லெஸ்ஸான இன்ஃபர்மேஷனை வந்து அவன் மைண்டுக்குள்ளே செலுத்தி ஆப்போனண்ட்டே வந்து கதிகலங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக் இது. ஆப்போனண்ட் மேலே வந்து இந்த டொமைன் எக்ஸ்பேன்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா அட் அ டைமில் வந்து அதிகபட்சமான இன்ஃபர்மேஷன் மண்டைக்குள்ளே அனுப்பி அது எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியாமல் திணறி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து இருக்கும். இது சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆயிரக்கணக்கான டேப்ஸை அட் அ டைமில் ஓப்பன் பண்ண வச்சு அதில் வீடியோஸு, சாங்ஸு, புக்ஸு சைமல்டேனியஸாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து திணறுமோ அதே மாதிரி தான் ஹியூமன் பிரெயினுக்கு வந்து அட் அ டைமில் அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது ஓவர்லோட் ஆகி கொலாப்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி தான் வந்து இந்த அன்லிமிட்டெட் வாய்ட் வந்து ஒர்க் ஆகும். என்னதான் பயங்கர ஸ்ட்ராங்கான சாசராக இருந்தாலும் கோஜோக்கும் சில வீக்னஸஸ்லாம் இருக்குது. அதில் முக்கியமான சில வீக்னஸஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இன்ஃபினிட்டிங்கிற அந்த ஷீல்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா வந்து பைபாஸ் பண்ணி அவரை வந்து அட்டாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா டொமைன் எக்ஸ்பேன்ஷன். இதை வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஹிட் எல்லாமே அவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அன்லெஸ் அவர் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறது மூலியமாவோ இல்லை ஆன்டி டொமைன் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக தவிர வேறு எதுவுமே அவரால் வந்து பண்ண முடியாது. நம்ம டொமைன் எக்ஸ்பென்ஷனை வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி அவர் அட்டாக் பண்ணோம்னா. நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொமைன் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ இந்த டெக்னிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ஸ்ட் டெக்னிக் வந்து கான்டாக்டில் வரும்போது அந்த கர்ஸ்ட் டெக்னிக்கை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இது மூலயமா வந்து நம்மளோட அட்டாக்ஸ் எல்லாமே வந்து கோஜோ வந்து ரீச் பண்ண முடியும். அதனால் வந்து அவர் வல்னரபிளாக இருப்பார். நெக்ஸ்ட்டு முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட அந்த ரொம்ப அதிகமாக வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை கேர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு வீக்னஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இவர் வந்து கண்மூடித்தனமாக வந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அதில் முக்கியமாக சிவிலியன்ஸ் வந்து நார்மலாகவே வந்து அவரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் அவர் கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவரே இறந்து போனாலும் ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கிறவர் தான் கோஜோ. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் எந்த ஒரு உயிரையுமே சாவடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்து அவர் சண்டை போட்டுட்ருக்கறனால அவரால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அட்டாக் பண்ண முடியாது. இதனால் அவர் நிறைய இடத்துல லேக் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான வீக்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கோஜோ கிட்ட நம்ம வந்து ப்ரூட் பவரை வச்சு அவரை டிஃபீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணி அவரை சீல் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து அவரை வந்து டிஃபீட் பண்ண முடியும். கில் பண்ண முடியாது, பட் டெம்பரவரியாக அவரை வந்து சீல் பண்ணி வைக்கலாம்.
அது மாதிரி தான் வந்து ப்ரிசம் ரெல்ம் சீலிங்கை யூஸ் பண்ணி அவர் வந்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரியான முக்கியமான வீக்னஸஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது, என்ன தான் வந்து அவர் ஓவர் பவர்டாக இருந்தாலும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். கோஜோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கோஜோ வந்து பிடிக்குமா பிடிக்காதா, அவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். டாட்டா, பாய்.